டே ராகு, உண்மையிலேயே இது பெரிய விஷயம் தான்டா. போய் ஸ்வீட் வாங்கிட்டு வா. உஷாவை கூட்டிட்டு வரும்போதே ஹோட்டல்ல போய் ஸ்வீட் வாங்கி கொடுத்தோமா? ஏன்பா வீட்டுக்கு வரும்போது அப்படியே 2 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. ஆமாமா, 2 கிலோ வாங்கி வச்சு மறைச்சு சாப்பிடுங்க. அப்புறம் பிபி சொயின்னு ஏறும். உஷா, மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சிட்டாங்க. ஏமா சும்மா இருக்க மாட்டியா? உஷாவுக்கு திருஷ்டி சுத்தி போடுமா, உன் கண்ணே பற்றும் போல இருக்கு. ஏன் உஷாக்கா, மாப்பிளைக்கு கோல்ட் செயின் போட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு போல இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எங்க வெட்டிங் டே ஆனிவர்சரிக்கு ரகு நீங்களும் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, அதனால உங்க மாப்பிள்ள பாசத்துல அப்படியே உருகிட்டாரு. அதனாலதான். கீதா, என்ன இங்க உட்காந்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லை மாமா. சரி, நிகிதா ஸ்கூலுக்கு போயிட்டாளா? போயிட்டா மாமா. கொஞ்சம் முன்னாடி தான் போனா. ஓ, இப்பதான் அங்கிள் கூட்டிட்டு போனாரு. அவளை அனுப்பிட்டு தான் நான் இங்க உட்காந்துருக்கேன். நான் சொல்ல மறந்துட்டேன். மாமா ரொம்ப பாவம். அவரை நீ நல்லா பாத்துக்க. அவரும் எனக்கு அப்பா மாதிரி தான். நல்லா பாத்துக்கணும்னு ஆசைதான். ஆனா அங்கிள் என்ன பார்த்தாலே கோவப்படுறாரு. எதை கேட்டாலும் எரிஞ்சு விழுறாரு. நான் என்ன பண்ணட்டும்? அவர் ஏதாவது சொன்னா மனசுல எதையும் வச்சுக்காத. அவர் கேரக்டரே அப்படித்தான். கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, சரி பண்ணிடலாம். எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனா அப்பா திருப்பதில இருந்து வந்ததும் பெரிய பூகம்பம் வெடிக்கும்னு நினைக்கிறேன். அதை நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. பயப்பட்டா எல்லாத்துக்கும் பயப்படணும். நீ ஒன்னும் கவலைப்படாத. அப்பா வரட்டும், எது நடந்தாலும் நானும் கூட இருந்து பாத்துக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, தன் வினை தன்னை சுடுன்ற மாதிரி மாமா செஞ்ச துரோகம் அவருக்கு எதிரா கொஞ்சம் கொஞ்சமா திரும்பிக்கிட்டு இருக்கு. இது அவரா இருந்தாலும் சரி, உங்க அப்பாவா இருந்தாலும் சரி, அனுபவிச்சே ஆகணும். யாரும் தப்பிக்க முடியாது. ஆனா கீதா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமோ தெரியாதோ, என் சொத்தெல்லாம் எங்க அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. இதெல்லாம் கையை விட்டு போயிடுமோன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஆனா இப்ப சொத்து என் கைக்கு வந்துருன்ற நம்பிக்கை இப்ப எனக்கு வந்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் நீதான். என்ன மாமா சொல்றீங்க? உங்க சொத்து கிடைக்க நான் காரணமாயிட்டேனா? ஆமா, என் சொத்தை பங்கு போட்டது மாமாவும் உங்க அப்பாவும் தான். உங்க அப்பா இப்ப என் கூட சேர்ந்துட்டாரு. ஆனா மாமா எதிரால ஆயிட்டாரு. அதனால என் சொத்து என் கைக்கு ஈஸியா வந்துடும். ஆமா, உங்க அப்பா டாக்குமெண்ட்ஸை எங்க வச்சிருக்காருன்னு தெரியுமா? எனக்கு அதை பத்தி தெரியாது மாமா. ஆனா பேங்க் லாக்கர்ல வச்சிருக்கிறதா அம்மா கிட்ட சொன்னத நான் கேட்டேன். அப்பா வரட்டும், நான் டாக்குமெண்ட்டை பத்தி விசாரிச்சுட்டு உங்ககிட்ட வாங்கிட்டு வந்து கொடுக்கறேன். வேண்டாம், நான் சொன்ன மாதிரி எதிரிங்களுக்கு கெட்ட நேரமும் எனக்கு நல்ல நேரமும் வந்துகிட்டே இருக்கு. அதனால சீக்கிரம் என் சொத்து என் கைக்கு வந்துடும். அந்த நேரத்துக்காக தான் நானும் காத்துட்டு இருக்கேன் மாமா. என்ன மாப்பிள்ள, காலையிலேருந்து ஏதோ பேசணும் சொல்லிட்டே இருந்தீங்க. நான் சைட்டில் இருந்தேன், அதான் உடனே வர முடியல. இப்போ வேலை முடிஞ்சுதா, அதான் உங்களை இங்கேயே வர சொல்லிட்டேன். என்ன மாப்பிள்ள, என்ன விஷயம்? ஏன் மாப்பிள்ள அமைதியாக இருக்கீங்க? வீட்டில் ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான். உஷா டீச்சர் ட்ரைனிங் படித்தா, இப்போ அதுக்கான போஸ்டிங் வந்திருக்கு. அதை நேரில் சொல்லலான்னு தான் உங்களை கூப்பிட்டேன். அட, ரொம்ப நல்ல விஷயமாச்சு மாப்பிள்ள. உஷா இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லை. டீச்சர் ட்ரைனிங் முடிஞ்சு எம்ப்ளாய்மெண்ட்ல பதிஞ்சதை கண்டிப்பா அக்காவுக்கு ஞாபகம் இருந்திருக்காது. அப்புறம் எப்படி உங்ககிட்ட சொல்லிருக்க முடியும்? அப்போ இந்த விஷயத்தை நான் உஷா கிட்ட போய் சொன்னா அவளுக்கு குட் நியூஸ் இல்ல மாப்பிள்ள? குட் நியூஸ் தான். ஆனா போஸ்டிங் வில்லேஜ்ல போட்டிருக்காங்க, அதான் கொஞ்சம் யோசிக்கிறேன். ஓ அப்படியா? ஆமா, லெட்டர் நம்ம வீட்டு அட்ரஸ்க்கா வந்தது? இல்ல மச்சான், வில்லேஜ் வீட்டு அட்ரஸ்க்கு தான் வந்திருக்கு. அங்க இருக்கிற தலைவர் தான் நம்ம வீட்டு அட்ரஸ்க்கு அனுப்பியிருக்காரு. ஓ, அப்புறமா நீங்க வீட்டுக்கு போய் உஷா கிட்ட விஷயத்த சொல்லிருங்க. சரி மாப்பிள்ள, சொல்லிடுறேன். கங்க்ராச்சுலேஷன். கங்க்ராச்சுலேஷனா? எதுக்கையா? ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க மச்சான். ஐயோ மாப்பிள்ள, எனக்கு எதுவும் தெரியாதியா? ஓ, ஆபீஸ்ல எனக்கு ப்ரொமோஷன் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? இது ஆபீஸ் ப்ரமோஷன் இல்ல, பர்சனல் ப்ரமோஷன். பர்சனல் ப்ரொமோஷனா? எனக்கு தெரியாம. சரி, நான் கிளம்புறேன். யோ உட்காரியா? ப்ரொமோஷன் சொன்னல, விஷயத்த சொல்லு. இத அக்காட்ட வீட்டுல போய் கேளுங்க, நான் வரேன். இல்லையா? யோ மாப்பிள்ள, சொன்னா கேளியா? சொல்லிட்டு போயா? அதெல்லாம் முடியாது, அக்கா கிட்ட கேட்டுங்க. என்னவா இருக்கும்?
ப்ரொமோஷன் சொல்லிட்டு போறாரு. என்ன விஷயம்னு சொல்லவே இல்லையே. உஷா கூட விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லை. சரி, வீட்டுக்கு போய் விஷயத்தை கேட்டா உஷா சொல்லிட்டு போறா. ஆனா மாப்பிள்ள சஸ்பென்ஸ் வச்சுட்டு போறாரு. என்னவா இருக்கும்? யோ மாப்பிள்ள, குழம்பு வச்சிட்டியா? இருக்கு உனக்கு. ஏன் கீதா, நிகிதா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காளே, என்ன விஷயம்? இவ்வளவு நாள் அவங்க தாத்தா இல்லைன்னு ரொம்ப வருத்தமா இருந்தா. அவர் வந்ததுல இருந்து இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கா. மாமாவை யாருக்குமே பிடிக்காது, ஆனா நிகிதாவுக்கு ரொம்ப பிடிக்குது. அதான் ஏன் தெரியல. ஆடு பலி குடுக்கறவங்கள தானே நம்பும். அந்த கதையா தான் இருக்கு நிகிதா கதையும். வாங்க வாங்க உட்காருங்க. அம்மா, மாப்பிள்ள, என்னத்த திருப்பதியில இருந்து நேரா இங்க தான் வரீங்களா? ஆமா மாப்பிள்ள, திருப்பதியிலேருந்து நேரா யார் வீட்டுக்கும் போகாம சொந்த வீட்டுக்கு தான் போகணும்னு சொல்லுவாங்க. ஆனா எப்ப நீங்க எங்க வீட்டு மாப்பிள்ளை ஆயிட்டீங்களோ உங்க வீடும் எங்க வீடு மாதிரி தானே மாப்பிள்ள. ரொம்ப சந்தோஷம் மாமா. சாமி தரிசனம்லாம் நல்லபடியா நடந்ததா? ரொம்ப நல்ல தரிசனம் மாப்பிள்ள. ஆ. அதோட நாங்க நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடந்தா திருப்பதிக்கு நடந்தே வந்து நான் மொட்டை போடலான்னு வேண்டிக்கிட்டேன். இவங்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு போயிடலான்னு பார்த்தா கரெக்டா வந்து பிடிச்சிட்டானே. என்ன துறவேலு, மொட்டை உனக்கு போட போறியா இல்ல வேற யாருக்காவது போட போறியா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நீ அடுத்தவங்களுக்கு தானே மொட்டை போடுவ, அதை தான் சொன்னேன். மாப்பிள்ள, மாமா இவங்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. கொஞ்சம் ஏமாந்தா உங்களுக்கும் மொட்டை போட்டுருவான். ஏன் இன்னும் கொஞ்சம் விட்டாக்கா செத்து போன உங்க அப்பனுக்கே மொட்டை போட்டுருவான். அப்படியா மாமா? உங்க சிஷ்யனே இந்த அளவுக்கு ஏமாத்துறாருன்னா அவரோட குரு நீங்க. அப்ப நீங்க எந்த அளவுக்கு ஏமாத்துவீங்க? உங்ககிட்டயும் ஜாக்கிரதையா தானே இருக்கணும். இவன் ஒரு மாங்காமடை, எந்த நேரத்தில் எது பேசுறேன்னு தெரியாம பேசுவேன். பாவம் முதலாளி நல்ல முகத்துல கரிய பூசிக்கிட்டாரு. மாமா, கீதா அப்பாவை பத்தி உங்களை விட எனக்கு நல்லாவே தெரியும். மடியில கணம் இருந்தா தானே வழியில பயம் இருக்கும். என்ன அங்கிள் சொல்றீங்க? ஆமா ஆமா, ஒரு வார்த்தை சொன்னாலும் நச்சுன்னு நெத்தியடி அடிச்சிட்டீங்க மாப்பிள்ள. யோ தெருவேல, உனக்கு நெத்தி அடினா அர்த்தம் என்னன்னு தெரியல போல இருக்கு. வெளியில வா, தெளிவா சொல்றேன். கொஞ்சம் சந்தோஷமா இருக்க விட மாட்டேன்றானே மாப்பிள்ள. என்ன இப்படி சொல்லிட்டு போறாரு? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாப்பிள்ள. நீங்கள கொஞ்சம் கூட வாங்கல. ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். டாக்குமெண்ட்டை கேட்டா பேங்க்ல இருக்கு, இன்னும் 4 நாள் பேங்க் லீவ் வேற, இப்போ ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுங்க. சரி சரி போங்க சரி மாமா. மாப்பிள்ள. ஏய் தெருவேல, இதோ வந்துட்டேன் போங்க. முதலாளி. ரெண்டு உதவாக்காரங்களும் ஒன்று சேர்ந்துட்டு எனக்கு அல்வா கொடுக்க பாக்குறீங்களா? காட்டுறேன்டா நான் யாருன்னு காட்டுறேன். வணக்கம் முதலாளி. இப்பதானே வணக்கம் சொன்னேன். முதலாளி, திருப்பதிக்கு போயிட்டு வந்தா சொந்த வீட்டுக்கு போகணும்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த சம்பிரதாயத்தை உடைச்சி உங்க வீட்டுக்கு ஏன் வந்தேன் தெரியுமா? உங்க தரிசனம் கிடைக்கணும்னு தான். ஏன்னா ஏழுமலையானுக்கு அடுத்து நான் கும்பிடுற கடவுள் சாட்சாத் நீங்க தான் முதலாளி. யோ யோ போதும்யா, திருப்பதிக்கே லட்டு கொடுக்குற மாதிரி என்ன ஏமாத்தாத. எங்கேயா டாக்குமெண்ட்? பேங்க்ல பத்திரமா இருக்கு முதலாளி. நான் உன் வீடு தேடி வந்து கேட்டப்ப நாளைக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்து உங்களை கூப்பிடுறேன்னு சொன்னால, அடுத்த நாள் காலையில 10 மணில இருந்து போன் மேல போன் அடிக்கிறேன். போனும் ஆன்ல இல்ல, போனும் பண்ணல. என்ன 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 இழிச்ச வாயான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? என்னை பத்தி உனக்கு நல்லா தெரிஞ்சிருந்தும் என்னம்மா என்ன ஏமாத்திருக்க நீனு? ஏயா முதலாளி, உங்க கோபம் நியாயமான கோபம் தான். அதுக்கு முன்னாடி நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்க முதலாளி. உங்ககிட்ட சொன்ன மாதிரி காலையில டாக்குமெண்ட்ஸை பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வரலாம் சொல்லி தான் படுத்தேன். ஆனா அன்னைக்கு ராத்திரி கனவுல திருப்பதி மலையும் ஜனங்கள்லாம் மொட்டை தலையோட போற மாதிரியும் எனக்கு கனவு வந்துச்சு முதலாளி. திடுக்குன்னு நான் எழுந்து உட்கார்ந்தேன். உங்க தங்கச்சி என்ன ஏதுன்னு கேட்டா. நான் விஷயத்த சொன்னதும், ஐயோ இது சாமி குத்தமாச்சே
நம்ம உடனே திருப்பதி ஏழுமலையான போய் தரிசனம் பண்ணணும்னு சொல்லி ராத்திரியோட ராத்திரியா என்னை கூட்டிட்டு போயிட்டான் முதலாளி. அதனால தான் முதலாளி வர முடியல. ஐயோ யோ, ஏற்கனவே காது குத்திட்டேன்னு சொல்றதெல்லாம் பழைய ஸ்டைல். இப்பெல்லாம் சொல்றதே கிடையாது. 2 காதுலையும் கடுக்கனை குத்திட்டு வந்து நிக்கிறது தான் புது ஸ்டைல். நாளிலேருந்து நானும் மாட்டிக்கவா? நான் சொன்னது நீங்க நம்பலையா முதலாளி? தப்பா இருந்தா என்னை மன்னிச்சிருங்க முதலாளி. மன்னிப்பா உனக்கா? யோ, தப்புன்னு தெரியாம செய்யறவனை தான் மன்னிக்கலாம். ஆனா தெரிஞ்சே செய்யறவனை நிச்சயமா மன்னிக்க கூடாது. துரவேலு, உனக்கே என்னை பத்தி நல்லா தெரியும். நான் விரோதிகளை கூட மன்னிச்சிருவேன், ஆனா நம்பிக்கை துரோகிகளை மன்னிக்கவே மாட்டேன். ஏன், உயிரோடவே விட மாட்டேன்னு. ஒரு நாள் ஏமாத்தினா பரவாயில்லையா? ஒரு வாரம் என்னை ஏமாத்திருக்க. அந்த ஒரு வாரம் நான் பட்ட கஷ்டம், அவஸ்தை, டென்ஷன் எல்லாத்தையும் நீயும் அனுபவிக்கணும்யா. அது வரைக்கும் நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். முதலாளி, நான் இவ்வளவு சொல்லியும் என்ன நீங்க புரிஞ்சிக்காமலே பேசுறீங்களே. யோ, உன்னை இப்ப இல்லையா, கொஞ்ச நாளாவே ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுவும் எனக்கு சரிசமமா கால் மேல கால் போட்டு உட்காரணும்னு மனசால நினைச்ச பாரு, அப்பவே உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப நினைச்ச, ஆனா இப்ப என் தலை மேல கால் வைக்கணும்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்க. ஐயோ முதலாளி, சத்தியமா அப்படியெல்லாம் நினைக்கல முதலாளி. என்ன நம்புங்க முதலாளி. என்னது, உன்னை நம்ப சொல்றியா? யோ துரவேலு, வேணா. இதுக்கு மேல என்ன மடையன்னு நினைச்ச உன் தலை இருக்காது. ஐயோ முதலாளி, உன் பொண்ண கௌதமுக்கு தாரவாத்து கொடுக்க ஏன் சொத்தை சீதனமா கொடுக்க போறியா? ஏதோ உங்க சொத்துன்னு சொல்றீங்க முதலாளி? சொல்லுங்க, உங்க சொத்தா அது? கௌதம் சொத்தை திருட்டுத்தனமா ஏமாத்தி என் பேர்ல எழுதி வச்சீங்க. அது எப்படி உங்க சொத்தா இருக்க முடியும்? நான் உங்களை ஏமாத்தின துரோகம்னா கௌதம் மாப்பிள்ளைய நீங்க ஏமாத்தணும் துரோகம் தான் இல்லையா? நான் மாப்பிள்ளைக்கு செஞ்சது விசுவாசம் நீங்க நினைச்சா, நான் உங்களுக்கு செஞ்சதும் விசுவாசம் தான். முதலாளி, கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு சரியா வரும். என்ன மிஞ்சினா கெஞ்சுவான்னு பார்த்தா மிஞ்சிட்டானே. முதலாளி, என்ன பார்த்து அடிக்கடி கூட இருந்தே குழி பறிக்கிறேன்னு சொன்னீங்களே, அப்படி நானா முதலாளி செஞ்சேன்? நீங்க செஞ்சதானே நான் திருப்பி செஞ்சேன். ஏன்னா நான் உங்க சிஷ்ய இல்லையா முதலாளி? நீங்க செஞ்ச பாவத்தையும் துரோகத்தையும் நான் என் மாப்பிள்ளைக்கு திருப்பி செய்ய முடியாது முதலாளி. எல்லா சொத்தையும் அவர்கிட்ட திருப்பி கொடுப்பேன். முதலாளி, உங்களால் என்ன முடியுமோ செய்யுங்க. வரேன். ஏய், யமனோட எருமைக்கு எள்ளு புண்ணாக்கு வைக்கிறவனா எனக்கே சவால் விடுறியா? நீ சொல்றது புரியுது உஷா, ஆனா என்ன பண்ணும் நீ தான் முடிவு பண்ணணும். அம்மா, உங்க மாப்பிள்ள மாதிரியே நீங்களும் சொன்னா எப்படிமா? அதுக்காகவா நான் உங்களை கேட்க வந்தேன். ஏதாவது ஐடியா சொல்லுங்கம்மா. ஐடியா? உஷா, நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? அப்பா, நான் அப்பவே சொல்லியிருக்கேன், இந்த விஷயத்துல நீங்க வாயை திறக்க கூடாதுன்னு. பேசாம என்ன பேசுறாங்கன்னு மட்டும் கேளுங்க. சரிப்பா. அதுதான் உங்களுக்கு மரியாதை, எங்களுக்கும் மரியாதை. டே ரகு, என்ன நீ அப்பாவை மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? இது ஏன் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்பா, நீங்க என்ன சொல்றதா இருந்தாலும் சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். உஷா, உனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். இந்த மனுஷன் எதை சொன்னாலும் உருப்படாததை தான் சொல்லுவாரு. அம்மா, நம்ம என்ன சொன்னாலும் அவ காதுல ஏறவே ஏறாது. அனுபவிக்கிட்டுமா? ஏன்பா, நீ என்ன சொல்லுமா சொல்லுங்கப்பா. அதாவது உஷா, இப்போ உனக்கு 2 பிரச்சனை வந்திருக்கு. ஒன்று, குழந்தைய பெற்றுக்கிட்டா வேலைக்கு போக முடியாது, வேலைக்கு போனா குழந்தைய பெற்றுக்க முடியாது. இதானம்மா உன் பிரச்சனை? ஆமாப்பா, இதுதான் இப்ப என்னோட பிரச்சனை. அம்மாடி, குழந்தைய பெற்றுக்கிறதுக்கு உனக்கு வயசு இருக்கு, ஆனா வயசாயிட்டா வேலை கிடைக்காது. அதனால முதல்ல வேலையை ஒத்துக்க, அதுக்கு பிறகு குழந்தைய பார்த்துக்கலாம். ஏன்பா, நல்லதாவே சொல்ல மாட்டீங்களா நீங்க? நல்ல மனுஷனா இருந்தா தானே நல்ல வார்த்தை சொல்லுவாரு. போங்க, உள்ள போய் படுத்து தூங்குங்க, நாங்க பேசிக்கிறோம். ஏன் கோமதி, நான் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? ஏன் அப்படி கோவப்படுற? ஏன்பா, வேலைக்கு போ, குழந்தைய அழிச்சிடணும் நீங்க சொல்ற மாதிரி இருக்கு. ஏன்பா, நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? நீ எத்தனை பேர் அந்த மாதிரி செய்யறாங்க? அப்பா, நம்ம மாப்பிள்ளைக்கும் உஷாவுக்கும் கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு.
தமிழ்ச்செல்வி அக்காவுக்காக இவங்க குழந்தை பெத்துக்காம தள்ளி போட்டிருந்தாங்க. இப்போ கடவுள் புண்ணியத்துல ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அத போய் அழிக்க சொல்றீங்களாப்பா? ஏன்பா 2 பேரும் நல்லா சம்பாரிச்ச பிறகு குழந்தைய பெத்துக்கலாம்ல? ஏன்பா பணம்னு எப்ப பார்த்தாலும் உயிர் எடுக்கிறீங்க. போகும்போது என்ன தலையில கட்டிட்டு போறீங்க? இந்த மனுஷன் எடுத்துட்டு போனாலும் எடுத்துட்டு போயிடுவாரு. பெத்த பொண்ணுகிட்ட பேசுற பேச்சா இது? உஷா, வேலையும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம். பேசாம குழந்தைய பெத்துக்கிட்டு மச்சான் கூட சந்தோஷமா இருக்கிற வழியை பாரு. வேற எதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. அம்மா என்ன பண்ணலாம் நீயே சொல்லுமா. என்னடி நீ குழந்தைத்தனமா கேட்டுக்கிட்டே இருக்க? மாப்பிள்ள சொன்ன மாதிரி இந்த விஷயத்த நீ தான் நல்லா யோசிச்சு முடிவெடுக்கணும். என்னால வேலைக்கு போகணும்னு சொல்ல முடியல, குழந்தைய பெத்துக்கொன்னு சொல்ல முடியல. ஏன்னா நான் சொல்லவும் முடியாது. நீயும் மாப்பிள்ளையும் சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவு இது. நீ வேலைக்கு போறதோ இல்ல இங்கேயே இருக்கிறதோ உங்க 2 பேரும் சம்பந்தப்பட்ட விஷயம் அது. நீங்க தான் முடிவெடுக்கணும். உஷா ஏற்கனவே குழம்பி போயிருக்கா. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து ரொம்பவும் குழப்பி விடுறாங்க. இவங்க 2 பேரும் எப்பவும் இப்படித்தான். வாழவும் விட மாட்டாங்க, சாகவும் விட மாட்டாங்க. சார், நான் கேப்பூர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வரேன். உங்கள் வீட்டில் சண்முகநாதன் யாரா இருக்காங்களா? இருக்காரு. என்ன விஷயம் சொல்லுங்க. நான் அவரோட மாப்பிள்ளை தான். உங்கள் பேர்? கௌதம். சாரி மிஸ்டர் கௌதம், இதில் சம்மந்தப்பட்டவங்ககிட்ட தான் விஷயம் என்னன்னு சொல்ல முடியும். அவர் கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? ப்ளீஸ். மாமா, மாமா, மாமா. வாங்க இன்ஸ்பெக்டர். என்ன திடீர்னு அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்களா? நீங்கள் தான் மிஸ்டர் சண்முகநாதனா? ஆமாம். என்ன விஷயம்? உங்களை தான் நாங்கள் தேடி வந்திருக்கோம். என்னையா? ஆ, எதுக்கு என்ன தேடி வந்திருக்கீங்க? என்ன பிரச்சனை? மிஸ்டர் துரைவேலுங்கிறவரை நீங்கள் கொலை பண்ண போறேன்னு மிரட்டினதா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதை பற்றி விசாரிக்க தான் நாங்கள் வந்திருக்கோம். சொல்லுங்க, எது கொலை பண்ண போறதா மிரட்டினீங்க? இன்ஸ்பெக்டர், நீங்கள் யார்கிட்ட என்ன பேசுறீங்கன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த துரைவேலு யாருன்னு தெரியுமா? இதை பாருங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்த விஷயத்தை பற்றி தான் நான் கேட்க முடியும். கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களோட பேக்ரவுண்டை பற்றிலாம் எங்களுக்கு தேவையில்லை. சொல்லுங்க, ஏன் அவர் கொலை பண்ணுறேன்னு மிரட்டினீங்க? இன்ஸ்பெக்டர், வயசான காலத்துல வயசுக்கு ஏத்த மாதிரி பேச மாட்டீங்களா? இந்த வயசுல கிருஷ்ணா ராமான்னு சொல்லாம எதுக்கு குத்திரம் வெட்டுறன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? என்னம்மா இதெல்லாம்? அட என்ன மாப்பிள்ள நீங்க? நிலவரம் தெரியாம நீங்களும் இன்ஸ்பெக்டர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அந்த துரைவேலு நான் கொடுக்குற சம்பளத்தில் குடும்பம் நடத்துறவன், ஏன் உப்பு தின்றவன். அவனை நான் ஏன் கொல்ல போறேன்? அவனை கொன்னா நஷ்டம் அவனுக்கு இல்லை, எனக்கு தான். ஓ, அப்ப அந்த துரைவேலு உங்க பினாமின்னு சொல்லுங்க. அதனாலதான் உங்களுக்குள்ள கொலை பண்ற அளவுக்கு பிரச்சனை வந்திருக்கா? இன்ஸ்பெக்டர், இது ரொம்ப விவகாரமான விஷயம். நீங்களே விசாரிங்க. ஏன் மாப்பிள்ள, ஏன் இப்படி நேரங்கிட்ட நேரத்தில் இந்த மாதிரி பேசுறீங்க? என் கூட தமாஷ் பண்றதுக்கு இது நேரம் இல்லை. பாவம் இன்ஸ்பெக்டர், நீங்க கிண்டலா பேசுறத உண்மைன்னு நினைச்சுக்க போறாரு. மாமா, நான் தமாஸ் பண்ணல, உண்மையை தான் பேசுறேன். இன்ஸ்பெக்டர், மாமாக்கு நீங்க வந்த பயத்துல மர கழண்டு போச்சுன்னு நினைக்கிறேன். நான் வேணும்னா போலீஸ் ஸ்டேஷன் வரட்டுமா? இல்லை சார், யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களோ அவங்க தான் வரணும். மாப்பிள்ள, என்ன விஷயம் ஏது விஷயம்னு ஓரளவுக்கு என் புத்தியில் ஏறிடுச்சு. இதை எப்படி சால்வ் பண்ணணும்னு நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இன்ஸ்பெக்டர், எப்போ நான் ஸ்டேஷனுக்கு வரணும்? உடனே வரணும். ஏன்னா கேப்பில் நீங்கள் அவர் எதாவது பண்ணிட்டீங்கன்னா? என்ன இன்ஸ்பெக்டர், அதுக்குள்ளேயா நான் அவனை கொலை பண்ணிடுவேன்? ஏன் இன்ஸ்பெக்டர் இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுங்க. துரைவேலுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. வாங்க போகலாம். சரி வாங்க. ம். அம்மா, உஷா விஷயம் ஏதாவது தெரிஞ்சதா? ஏதாவது அவளை பத்தி பேசினாளா? அவ என்னத்தடா பேசுவா? பாவம், வேலையா குழந்தையான்னு முடிவெடுக்க முடியாம தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கா. மாப்பிள்ளை கிட்ட நீயாவது பேசலாம்ல? இந்த விஷயமா நானும் பேசி பார்த்துட்டுமா. அவரும் பட்டும் படாம தான் பேசுறாரு. நான் ஒரு முடிவு சொன்னா அது என் சுயநலத்துக்காக சொன்ன மாதிரி ஆயிடுமோன்னு கவலையா இருக்கு மாப்ள அப்படின்னு சொல்றாருமா. என்ன மச்சான், உங்க வைஃப் உங்க குழந்தை, நீங்க தலையிடாம எப்படி மச்சான்னு கேட்டேன். அதுக்கு அவரு நீங்க சொல்றதும் சரிதான் மாப்ள, பாவம் உஷா,
அவளுக்கும் மனசுல என்ன ஆசை இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் எப்பவும் எனக்காக என் வழிக்கு வாங்கன்னு யாரையும் கூப்பிட மாட்டேன். ஆனா நான் அவங்க வழிக்கு போயிடுவேன். அதனாலதான் உஷா வழி எந்த வழியா இருந்தாலும் அவ வழிக்கு நான் போயிடுவேன்னு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் என்னமா பேச முடியும்? மாப்பிள்ளை சொல்றதும் ஒரு வகையில நியாயமா தான் படுது. இருந்தாலும் புருஷனா இருந்துகிட்டு இப்படி பட்டும் படம்லாம் பேசுறாரே, அது எனக்கு சரியா படல. ஏன் பிறகு மறுபடியும் உஷாவுக்கு ஃபோன் போட்டு வர சொல்லி எல்லாரும் பேசி பார்க்கலாமா? ஏன்பா அடிக்கடி பேசி திக்க இது ஊர் பஞ்சாயத்து பாருங்க. என்னப்பா பேசுறீங்க நீங்க? இல்ல ரகு, அப்பா சொல்ற மாதிரி உஷாவை வர வச்சு பேசி பாப்போம். அம்மா வா உஷா. உன்னை வர வைக்கிறதுக்கு இப்பதான் அம்மா போன் எடுத்து டயல் பண்ணாங்க. அதுக்குள்ள நீயே வந்துட்ட. பரவாயில்லையே, வா உட்காரு உட்காரு. என்ன பத்தி எல்லாம் கூட நீங்க நினைக்கிறீங்க போல இருக்கு. நினைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமா. ஏம்மா உஷா, நான் தான் உன்னை வர சொல்றதுக்காக அம்மா கிட்ட ஃபோன் போட சொன்னேன். அப்பா எப்போதும் உன்னை மறக்கவே மாட்டேன். அப்பா காத்து எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கம் உடனே மாறிடுறீங்கப்பா. சரியான கில்லாடி பண்ணீங்க. சரி, என்னடி முடிவு பண்ண? ஏம்மா நீ வேலைக்கு போலாம்னு தானே முடிவு பண்ணிருக்க? இல்ல 10 மாசத்துல என்ன மாமா ஆக்கணும்னு தானே முடிவு பண்ணிருக்க. ஏண்டி கேக்குறாங்கல்ல, பதில் சொல்ல. என்ன முடிவு எடுத்திருக்க? நான் வேலைக்கு போறேன். பாத்தியாடிய பொண்ண, நான் சொன்ன முடிவு தான் எடுத்திருக்கா. அதோட குழந்தையும் பெத்துக்க போறேன். என்ன எல்லாருக்கும் ஒரே ஷாக்கா இருக்கா? ஆமா, நானும் உங்க மாப்பிளையும் பேசி எடுத்த முடிவுதான் இந்த முடிவு. அவர் இங்கே இருக்க போறாரு. நான் வில்லேஜ் போய் வேலையும் பார்த்துக்கிட்டு குழந்தையும் பெத்துக்க போறேன். ஏண்டி உஷா, நீ சொல்றத கேட்க நல்லதா இருக்கு. ஆனா குழந்தைய வயித்துல வச்சுக்கிட்டு நீ எப்படி சமைப்ப? எப்படி வேலைக்கு போவ? எப்படி நீ சமாளிப்ப? அது சிட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, மாசம் மாசம் செக்அப் பண்ணணும். ஏதாவது அவசரம்னா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். ஆனா வில்லேஜ்ல என்னடி செய்ய முடியும்? ஏண்டி நீ இப்படி ஒரு முடிவு எடுத்த? ஏமா, அப்படி பார்த்தா வில்லேஜ்ல இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் குழந்தை பெத்துக்காமலேயே இருக்காங்க. விடுங்கம்மா, பாத்துக்கலாம். உனக்கு விருப்பம் இருந்தா உன்னால முடிஞ்சா நீயும் என்னோட வா. நம்ம 2 பேரும் போய் அங்க இருக்கலாம். யா உஷா, அம்மாவை நீ அழைச்சிட்டு போயிட்டேன்னா சாப்பாட்டுக்கு நாங்க என்ன பண்றது? நோனோ, கோமதியை நான் அனுப்ப மாட்டேன். பாத்தியாமா, நீ வீட்ல இருக்கிறது சமைச்சு போடதான் அப்பா ஒரேடியா சொல்லிட்டாரு. டே ரகு, பாவண்டா அப்பா. இந்த வயசுல சாப்பாடு இல்லைன்னா அப்பா தவிச்சிருவார்ல. ஏண்டா ரகு, நீ ஒரு பொண்ணு பார்த்து சீக்கிரம் கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன்னு வை. நான் அம்மாவை என்னோடய கூட்டிட்டு போயிடுவேன். என்னம்மா சொல்றீங்க? ஏண்டி நீ சொல்றத பார்த்தா என் பையனை கட்டிக்க பொண்ணு ரெடியா இருக்கிற மாதிரியும் உடனே கல்யாணம் பண்ற மாதிரியும் நம்ம 2 பேரும் வில்லேஜுக்கு போற மாதிரியும் எல்லாம் பேசிட்டு இருக்க. நடக்கிற கதைய பேசுடி. நான் ஒரு சூப்பர் ஐடியா சொல்லட்டுமா? அப்படியா? எங்க சொல்லுடா. உஷா வில்லேஜ் போகும்போது அப்பாவையும் கூட அனுப்பிடலாம். என்னப்பா? ஐயோ, வில்லேஜுக்கா? ஏ ரகு, என்ன பார்த்து இந்த வார்த்தை சொன்ன? ஏன்பா, நான் வில்லேஜுக்கு போனா எப்படிப்பா என் உடம்பு தாங்கும்? ஐயோ, என்னால முடியாதுப்பா. ஏன்பா, வில்லேஜ்ல நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்களா? அட போப்பா, நீ அதான் போக மாட்டேன்னு சொல்றீங்களா? சரிக்கா, போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, போய் இருங்க. சீக்கிரமா அங்க அம்மா அப்பாவும் வர்றதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ரகு, நீ சொன்னப்புறம் தான் எனக்கு தைரியமே வந்திருக்கு. சீக்கிரம் நான் வில்லேஜ்க்கு கிளம்புறேன். சரிம்மா. சண்முகநாத மாமா, உங்க வயசு என்ன, என் வயசு என்ன? நீங்க என்கிட்ட மோத பாக்குறீங்களா? தாங்க மாட்டீங்க மாமா. துரவேலு மாமாவை வச்சுக்கிட்டு என்ன மொட்டை அடிக்க பார்த்தீங்க. ஆனா நான் உங்க 2 பேருக்கும் மொட்டை அடிக்க போறேன். பாருங்க, அதோட ஆரம்பம் தான் இந்த போலீஸ் ஸ்டேஷனே. வாங்க மாமா வாங்க. நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போனதுல இருந்து ஒரே டென்ஷன். பாருங்க, நான் உட்காராம கூட நின்னுகிட்டே இருக்கேன்.
என்ன மாமா என்ன ஆச்சு? ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கமிஷனர் ஆஃபீஸில் ஆள் இருக்கு, உடனே பேசி தீர்த்துக்கலாம்.